This video sponsored by Buymote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். சென்னை மெரினா கடற்கரைக்குள் நுழைய ரூபாய் 30 கட்டணம். வெளிவாகும் செய்தி உண்மையா? சென்னை மெரினா கடற்கரைக்கு வருவோரிடம் இருந்து ரூபாய் 30 நுழைவு கட்டணம் வசூலிக்க முடிவு என வதந்தி பரப்பப்படுவதாக தமிழ்நாடு உண்மை சரிபார்ப்பு குழு தெரிவித்துள்ளது. ஆசியாவிலேயே மிக நீண்ட கடற்கரை மெரினா கடற்கரை ஆகும். இங்கு நாள்தோறும் பல்லாயிரம் கணக்கான மக்கள் வந்து செல்கிறார்கள். அதுபோல் பண்டிகை விடுமுறை காலங்களில் லட்சக்கணக்கானோர் வந்து செல்கிறார்கள். இங்கு காலை வேளையில் நடைப்பயிற்சி செய்யவும் ஏராளமானோர் வருகிறார்கள். அதுபோல் கடலில் மணற்பரப்பில் அமர்ந்து யோகா, தியானம் செய்யவும் வருகிறார்கள். இன்னும் பலர் மாலை வேளைகளில் குழந்தைகளை அழைத்து கொண்டு விளையாட வருகிறார்கள். அப்படியே சிறு குழந்தைகள் என்றால் அவர்களுக்கு சாப்பிட கொண்டு வந்துவிட்டு அதை விளையாட்டு காட்டியபடியே ஊட்டுகிறார்கள். இதற்காக மெரினாவுக்கு வரும் மக்களின் கட்டணம் வசூலிக்கப்படுவதில்லை. அதுபோல் தற்பொழுது கிரிக்கெட் போட்டிகள் LED திரையில் வைத்து ஒளிபரப்பப்படுகின்றன. இதனால் ஏராளமான ரசிகர்கள் அமர்ந்து பார்த்து வருகிறார்கள். இந்த நிலையில் மெரினா கடற்கரையில் நீலக்கொடி கடற்கரை திட்டத்தின் கீழ் 6 கோடியில் மேம்பாட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எனவே 250 ஏக்கர் நீளமுள்ள மெரினா கடற்கரையில் 50 ஏக்கர் நிலத்தை சென்னை மாநகராட்சி நிர்வாகம் தேர்வு செய்துள்ளது. இங்கு சாய்வு இருக்கைகள், சிற்றுண்டி கடைகள், ஜிம், தோட்டம், கழிப்பறை உள்ளிட்டவை அமைக்கப்படுகின்றன. இதுபோல் சர்வீஸ் லேனிங் பார்க்கிங் வசதியும் அமைக்கப்படுகிறது. மேலும் ஆக்கிரமிப்புகளும் அகற்றப்பட உள்ளது. இந்த பணிகள் எல்லாம் மே மாதத்திற்குள் முடியும் என்கிறார்கள். இந்த கடற்கரை 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொன்றாக புதுப்பிக்கப்படும் என்று மாநகராட்சி ஊழியர்கள் தெரிவித்திருக்கின்றனர். கடற்கரையை கண்காணிக்க தனியார் ஒப்பந்ததாரர் மூலம் 25 தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கடற்கரையை கண்காணிக்கவும் செலவு, ஊழியர்களுக்கான ஊதியம், இயந்திரங்கள் உட்பட 6 லட்சம் செலவாகும் என்று சொல்லப்படுகிறது. இந்த செலவுகளை ஈடுகட்ட மெரினா கடற்கரைக்கு வருவோரிடம் பணம் வசூலிக்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டன. இந்த நிலையில் இந்த சென்னை மாநகராட்சி மறுத்துள்ளது. சென்னை மாநகராட்சி வருவாய் அதிகம் உள்ள மாநகராட்சி என்பதால் பராமரிப்பு பணிகளுக்கான கட்டணத்தை மாநகராட்சி ஈடு செய்யும் என்பதால் கட்டணம் வசூலிக்கப்படாது என சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் விளக்கம் அளித்து மீண்டும் மெரினாவுக்கு செல்ல கட்டணம் என்பது போல் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதை தமிழ்நாடு தகவல் சரிபார்ப்பு அமைப்பு மறுப்பு தெரிவித்துள்ளது. சென்னை மெரினாவுக்கு வருவோரிடம் கட்டணம் வசூலிக்க சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. மெரினா கடற்கரையை செல்ல கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற தகவல் தவறானது. நீலக்கொடி கடற்கரை திட்டத்தின் கீழ் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது. சென்னை மாநகராட்சி கடற்கரையை பராமரிப்பு பணிகளுக்கான கட்டணத்தை செலுத்தும் என மாநகராட்சி ஆணையர் விளக்கம் அளித்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.